ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் எப்படி எக்ஸ்டர்னல் இமெயில் வந்து பிளாக் பண்ணுறது, அந்த ஆட்டோ ரிப்ளைஸ் வந்து செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நான் அதை ஹைட் பண்ணுறேன். இப்போதைக்கு இங்கே அவுட்லுக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நான் ஆல்ரெடி என்னோடய ஜிமெயிலை வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அவுட்லுக்கில். இப்போ நீங்கள் அவுட்லுக்கில் எப்படி மெயில் லாகின் பண்ணுன்னு போட்டிங்கன்னா செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் மேட்ச் பண்ணால் என்கிட்ட மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணுமாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அவுட்லுக். அதாவது அவுட்லுக்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கூட ஆஃபீஸ் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எப்படி ஆட்டோ ரிப்ளை செட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து நியூ அவுட்லுக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போய் செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நியூ அவுட்லுக் வேணுமா இல்லை ஓல்டு அவுட்லுக் வேணுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நியூ அவுட்லுக்கில் நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸில் ஆட்டோ ரிப்ளைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆட்டோ ரிப்ளைஸ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணணும். டைம் அண்ட் டேட் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வெளியே போகிறீங்களோ, அதாவது இஃப் யூஆர் அன் ஆஃபீஸ் அவுட் ஆஃப் ஆஃபீஸ், நீங்கள் ஆஃபீஸில் இல்லை, இன்றைக்கி நீங்கள் லீவு அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ரிப்ளைஸ் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இந்த அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு ஆட்டோ ரிப்ளைஸ் ஆன் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் சென்ட் ரிப்ளைஸ் டியூரிங் த டைம் பீரியட் இருக்கும். இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களால் ஆட்டோ ரிப்ளைஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் டேட், அதாவது இன்றைக்கான டேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 19. ஸோ இந்த ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. என்ன டைம் உங்களுக்கு எப்போலேருந்து டைம் வேணும் அதாவது சூஸ் பண்ணிங்க. அதாவது 4 PM ஆர் 1 PM இல்லை மார்னிங் 8 PMலேருந்து செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி என்னைக்கு எண்ட் ஆகணும், அதாவது நான் 19 ஸ்டார்ட் டைம் வந்து 19லேருந்து எனக்கு அன்னையிலேருந்து நான் லீவ் போடுறேன்னா அன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. 26 நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அதோட டைம் வந்து 6:30. அதாவது நார்மல் உங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என் டைம் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 5:36 PM எப்போ வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளாக் மை கேலண்டர் ஃபார் திஸ் பீரியட். ஸோ இந்த பீரியடில் மட்டும் கேலண்டர் வந்து பிளாக் பண்ணிடுறேன்னா உங்கள் கேலண்டரில் வந்து இதில் இந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இல்லைன்னு காட்டும். உங்கள் கேலண்டரில் யாராவது செக் பண்ணும்போது, அதாவது கேலண்டரில் எப்படியுமே இப்போ நீங்கள் இன்னொருத்தர் கேலண்டர் நீங்கள் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட கொலீக்ஸ் கேலண்டர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரீ பிஸி கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவுட்லுக்கில். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அவர் வந்து பிஸியாக இருக்காரா, இப்போ நான் இந்த டைமில் பிஸியாக இருக்கேனா இல்லை ஏதாச்சும் மீட்டிங் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லுக்கில் அது ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் இதுலேருந்து நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் பிளாக் திஸ் கேலண்டர் கொடுத்துட்டேன்னா அவரால் என்னால் இந்த டைமில் வந்து எந்த மீட்டிங்கும் அவரால் புக் பண்ண முடியாது என்னோடய கேலண்டரில். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்லி டிக்ளைன் நியூ இன்விடேஷன் ஃப்ரம் ஈவென்ட் தட் அக்கர் டியூரிங் திஸ் பீரியட். அப்படின்னா என்னென்னா, இந்த டைம் பீரியடில் இந்த மீட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக யார் இன்வைட் பண்ணாலும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம் பீரியடில் கிடச்சி, ஏன்னா இந்த டைம் பீரியடில் நான் வந்து லீவில் இருக்கேன், அதனால் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இது வந்து டிக்ளைன் அண்ட் கேன்சல் மீட்டிங், இதுவும் அதே தான். டிக்ளைன் பண்ணிவிட்டு அதே மீட்டிங் வந்து கேன்சல் பீரியடும் இந்த டைம் பீரியடில் கேன்சல் பண்ணிடும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இங்கே வந்து ஆட் மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ ஐ எம் அவுட் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ நான் டைப் பண்ணுறேன், ஐ எம் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் due to my personal work. Kindly communicate with any other colleagues email address you have to put it here. So communicate so paravin@gmail.com. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி இல்லை மீட்டிங் சென்ட் பண்ணாலும் சரி அவங்களுக்கு இந்த பாப்பப் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் மென்ஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சென்ட் ஆட்டோ ரிப்ளைஸ் ஒன்லி காண்டாக்ட், உங்கள் காண்டாக்ட்குள்ளே இன்டர்னல் மெசேஜ்குள்ளே பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. அப்படி வேணான்னா இதில் நீங்கள் போய் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும்.
ஸோ யூ ஹேவ் டு கிளிக் ஹியர் அண்ட் சேவ். நீங்கள் இப்படி சேவ் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆகும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இதில் போயிட்டு டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிக்ளைன் ஆகிடும். இது தேவையில்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளேஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அதர் தென் தட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து மெயிலை வந்து பிளாக் பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் இமெயிலை நான் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸோ எதுக்காக நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் இமெயில், ஸோ என்ன வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒரு மெயில் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இந்த மெயில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மெயில் நான் எடுக்கிறேன். இந்த மெயிலில் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் தேடுறேன், அது கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த மெயில் எனக்கு வந்து ஜியோலேருந்து வந்திருக்கு. ஜியோலேருந்து இந்த மெயில் எனக்கு வந்து பிளாக் பண்ணும். இந்த மெயிலேருந்து அடிக்கடி எனக்கு ஸ்பேம் மெயில் வருது. இந்த மெயிலேருந்து அடிக்கடி எனக்கு வந்து சும்மா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஸ்பேம் மெயில், யாராவது வந்து அன்த்ரெட்டு இமெயில் வந்து எனக்கு வந்து லிங்காக வருது. அந்த லிங்க் கிளிக் பண்ணால் மால்வேர் ஏதாச்சும் வைரஸ் அட்டாக் ஆகுது அப்படின்னா இந்த மெயிலேருந்து அடிக்கடி உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா அந்த மெயிலை நீங்கள் பிளாக் பண்ணணும். ஸோ இந்த மெயிலை ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிருங்க. அவுட்லுக்கில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இதில் வந்து மெயில்ஸ் போங்க. மெயில்ஸில் இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிகிட்டே வாங்க. இதில் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஜங்க் இமெயில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கிளிக் த ஜங்க் இமெயில் ஆப்ஷன். ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பேஜை ஜங்க் இமெயில். சரிங்க, நீங்கள் யார் இமெயில் வேணுமாலும் இன்டர்னல் இமெயிலும் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் இமெயிலும் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு தடவை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட இமெயிலும் வராது, நம்மளாலையும் இமெயில் வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ இன்கமிங் மெயில் ஹேண்டலிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இன்கமிங் மெயில் ஹேண்டலிங்கில் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலக்ட் ஹவு அவுட்லுக் ஷுட் ஹேண்டில் நியூ மெசேஜ் தட் யூ ஆர் ரிசீவ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட்னா மெயில் ஐடென்டிஃபை as பாசிபிள் ஜங்க் will be automatically moved to junk email. நீங்கள் வந்து எந்த மெயிலை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஜங்க் ஃபோல்டரில் போயிட்டு செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன்னா ஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன், யார் வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க மட்டும் தான் மெயில் சென்ட் பண்ண முடியும் உங்களோட அவுட்லுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டிங்கன்னா இதில் அதர் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ஆப்ஷன் என்னென்னா, பிளாக் அட்டாச்மெண்ட் பிக்சர் எனி ஒன் ஃப்ரம் சேஃப்லி. யாராவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் யூஸர், இப்போ 2 யூஸர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நோட் பேட் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸ்டிக்கி நோட்ஸ். ஓகே, ஸ்டிக்கி நோட்ஸில் அரவிந்த் arvind@gmail.com. இன்னொன்று வந்து arvind@ எக்ஸாம்பிள் TCS ஆர் காக்னிசன்ட், அசென்ச்சர் இந்த மாதிரி ஏதாச்சும் மெயில் போட்டுக்கலாம். CTS போட்டுக்கலாம், cts.com அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சென்டர் யார் வேணுமாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ யாராவது வந்து .in கூட வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் பண்ணி போட்டுக்கலாம். அரவிந்த் என்ன பண்ணலாம், CTS அசென்ச்சர் toast.com ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து இன்டர்னல் இமெயில், இது எக்ஸ்டர்னல் இமெயில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது இன்டர்னல் இமெயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இமெயில் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆப்ஷன்னா, who one is authenticated user sent an email to block attachment for specific user. That means what I'm told you. ஸோ யார் ஒருத்தர் உங்களுக்கு வந்து இவர் உண்மையானமே அவங்க மெயிலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்க, அடிக்கடி அவங்க மெயிலேருந்து அட்டாச்மெண்ட் அனுப்புவாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து சேஃப் சென்டரில் வந்து ஒரு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப் சென்டர் லிஸ்ட், அதாவது 3 ஆப்ஷன் இருக்கும். சேஃப் சென்டர் அண்ட் டொமைன், பிளாக் சென்டர் அண்ட் டொமைன், சேஃப் மெயில் லிஸ்ட். சேஃப் மெயில் லிஸ்ட்டில் ஒரு பேர் கொடுத்துட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் அவர் மெயில் எப்பயுமே பிளாக் ஆகாது. நீங்கள் என்ன ஒரு டாக்குமெண்ட் அனுப்பினாலும் பிளாக் ஆகுது. நீங்கள் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு இங்கே கேட்பாங்க ABC ஃபார் மெயிலிங் லிஸ்ட் இன்னும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், நான் இந்த மெயில் போட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன்.
ஓகே ஆட் ஆயிடுச்சு. சேவ் மெயில் லிஸ்ட்டில் இருக்கும்போது யார், அதாவது இவர் எந்த மெயில் அடித்தாலும் எந்த மெயில் அனுப்புனாலும் அட்டாச்மெண்ட் அனுப்புனாலும் எனக்கு வந்து மெயில் வந்துகிட்டே இருக்குது, எந்த இடத்துலையும் பிளாக் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸு. சேவ் சென்டர் லிஸ்ட்டு அதே மாதிரி தான். அவர் வந்து அத்தன்டிகேட் யூசர்னால் அவர் உண்மையான யூசர் தான் அப்படின்னா நீங்கள் ஆட் சேவ் சென்டர் லிஸ்ட்டில் போய்ட்டு இமெயில் அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை இமெயில் அட்ரஸ் வேணுமாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் இமெயில் அட்ரஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணி ஆட் கொடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ சேஃப் மெயில். ஸோ எனக்கு ஓகே இப்போ ஆட் பண்ணியாச்சு. இவர் வந்து மெயில் சென்டர் லிஸ்ட்டில் இவர் வந்து எந்த மெயில் அனுப்பினாலும் எனக்கு வரும், பிளாக்கே ஆகாது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மெயில், இந்த டோஸ்ட் மெயிலேருந்து எனக்கு வரவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு பிளாக் சென்டர், பிளாக்னால் தடுக்கிறது, அவர்கிட்டருந்து எனக்கு மெயில் வர வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆடு கொடுத்துட்டு நீங்கள் டோஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த டோஸ்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இவர்கிட்டருந்து உங்களுக்கு எந்த மெயிலும் வராது, அவர் அனுப்புகிற மெயிலும் டெலிவரி ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலியாக வந்து பிளாக் ஆகிடும். அதுதான் வந்து ஜங்க் இமெயிலுங்கிறது. அதாவது இமெயில் வந்து பிளாக் பண்ணுறது. சேஃப் சென்டர் லிஸ்ட்டுன்னு வந்து பிளாக் அண்ட் சென்டர் அண்ட் டொமைனும் நம்ம பிளாக் பண்ணுறது. ஸோ டொமைனுங்கிறதுனால இந்த லாஸ்ட்டில் அட்டுக்கு மேலே வர்றது தான் டொமைன். ஸோ இதுதான் டொமைன். @gmail.comங்கிறது ஒரு டொமைன், @toastங்கிறது டொமைன். ஸோ அதுதான் டொமைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். சேஃப் சென்டர் லிஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். யார் உங்களுக்கு அடிக்கடி மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேஃப் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மெயிலும் ஒரு ரிட்டர்ன் வரது பிளாக் ஆகாது, ஆட்டோமேட்டிக்கலாக வரும். ஸோ இதுதான் ஆப்ஷன், ஜங்க் இமெயில் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.